वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. ரொம்ப அற்புதமாக இந்த பாஞ்சராத்திர சதஸு ஐஷங்கத்தோட பிரதானம் இருந்தது. இப்போ 5 மணிக்கு சதஸ் முடிக்கணும், அதுக்குள்ளே ஒரு சின்ன சாஸ்திர விசாரம் பண்ணணும் அப்படின்றதாக சொல்லியிருக்காங்க. ஐஷங்கர் அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்கார். ராஜேஸ்வரனை பாரதவாச்சார வல்ல ஒரு கேள்வி கொடுத்துருக்கா. அதாவது இப்போ சாஸ்திர விசாரத்தில் என்ன முக்கியமான தலைப்புன்னு கேட்டாக்க, மந்திர சித்தாந்தம், ஆகம சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், தந்திராந்தர சித்தாந்தம் என்று 4 விதமான சித்தாந்தங்கள் இருக்கின்றன. அந்த 4 சித்தாந்தங்களிலே தற்காலத்தில் நமக்கு தெரிந்ததான சன்னதிகளும் அதே மாதிரியான அதனுடைய விளக்கங்களும் இப்பொழுது நமக்கு வேண்டும் என்பதாக பிரார்த்தனை. இப்பொழுது ஆகம சித்தாந்தம் அந்த மாதிரியான விஷயங்களை ஸ்ரீமான் ராஜேஷ் பட்டர் சுவாமி விளக்கும்படியாக பிரார்த்தனை. அந்த சித்தாந்தங்களில் எந்தெந்த சம்ஹிதைகள் எந்தெந்த சித்தாந்தம், அது ஏன் அதில் பிராதானியம், அந்த சித்தாந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு தான் அவ்வளோதான். கோவில் ஆலயங்களை இப்போ எப்படி பார்க்க, அந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப அபூர்வமான சமாச்சாரம். அந்த ஏன் அந்த சம்ஹிதைகள் ஏன் அந்த சித்தாந்தமாக சொல்லப்படுது. இந்த சித்தாந்த சதுஷ்டயம் ஸ்ரீபாஞ்சராத்திரத்தில் 3 விதமாக நம்மளுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று மந்திர ஆகம தந்திர தந்திராந்தரம் என்கிற பேதத்தில், அடுத்தது ஸ்வயம்யக்தாதி பேதத்தில், 3வது சம்ஹிதா பேதத்தில். இந்த மந்திர சித்தாந்தாதி பேதத்தில் வரைச்சே மந்திர சித்தாந்த சம்ஹிதைகளில் பிராதான்யமாக மந்திர சித்தாந்தத்துக்கு, ஆகம சித்தாந்த சம்ஹிதைகளில் பிராதான்யமாக ஆகம சித்தாந்தங்களுக்கு. இப்போ உதாரணமாக மந்திர சித்தாந்தத்துக்கு ஆகம சித்தாந்தத்துக்கு இருக்கக்கூடிய வைலக்ஷண்யங்களை நம்ம பார்த்தோன்னா 3 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று உபாசிய தேவதா பேதத்தினால பார்க்கலாம். அடுத்தது 2வது அங்கே உபயோகிக்கக்கூடிய மந்திர பேதத்தினால பார்க்கலாம். 3வது அங்கே இருக்கக்கூடிய பரிவாரத்தை மூர்த்தியோட ஸ்திதியை பொறுத்து நம்ம விபஜனம் பண்ணலாம். இதில் வரைச்சே ஏகமூர்த்தி பிரதானம் அன்கிறத்தில் வரைச்சே நம்ம மாமா அது இதுக்கு முன்ன சொன்ன கர்த்தவியன வயத்திர சாத்வதத்தில் த்ரிவிதம் ரூபமாஸ்தாயா த்ரிவிதம் ரூபமீரித்தம் இத்தியாதி வாக்கியங்கள் சாத்வதத்தில் வரைச்சே பரம் வியூகம் விபவம் அன்கிறது 3 ரூபம் ஆத்தியத்ரயம் எடுத்து காட்டியிருக்கா. இதில் மந்திர சித்தாந்தத்தில் ஏகைவ மூர்த்திராராத்திய பிராதான்யே ந இதராக புனः அங்கேருந்து இதரமான ஆளுக்கு பிராதான்யம் கிடையாது. பிரதானம் வாசுதேவன் தான் பிரதானம். அந்த வாசுதேவனை ஆராதனம் பண்ணி அந்த வாசுதேவனை சாயுஜ்ய பிராப்தி அடையிறது மோட்சம். அங்கே பிராதான்யம். அதுக்கு சம்பந்தப்பட்ட மந்திரங்களை பார்த்தோம்னா நம்ம சம்ஹிதா பேதத்தில் 4 பிரியிறது. மூல மந்திரம் நம்மளுக்கு தெரியும். மூல மந்திரம், மூர்த்தி மந்திரம், கிரியாங்க மந்திரம், கிரியா மந்திரம், 4 விதம் மந்திரங்கள். அதில் மூல மந்திரத்துக்கு மூல மந்திரம் அல்லது வியாபக மந்திரம் என்கிற பேர். எந்த மந்திரத்தில் சாட்சாத்து பரதேவதா வியாபகம் இருக்கோ அந்த மந்திரத்துக்கு மூல மந்திரம் என்கிறது பேர். சம்ஹிதா பேதத்தில் பாத்மத்தில் எடுத்தோம்னா பிரணவம், அஷ்டாட்சரி, துவாதசாட்சரி, விஷ்ணு காயத்ரி மூல மந்திரங்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஜெயாக்கியாதிகளில் நம்ம பார்த்தோம்னா அதான் வியாபக அதுக்கு ஜெயாக்கியத்தில் வரைச்சே விஷ்ணு ஷடக்ஷரியும் அதில் சேர்ந்துருக்கு. பிரணவஸ்தானத்தில் மாமா சொல்லப்பட்ட பிரகாரமாக ஜிதந்தா ஸ்தோத்திரம் என்கிற அந்த பகுதியை கில பாகத்தில் ஷௌனகரே ருக்விதானத்தில்
புருஷ சூக்த பிரயோக விதியில் ருக்விதானத்தில் சந்தான காமியாக இருக்கக்கூடியவா, மோட்சகாமியாக இருக்கக்கூடியவா மார்கசீர்ஷ சுக்ல ஏகாதசியில் ஆரம்பித்து 12 மாதம் கேசவாதி தேவதா உபாசிய தேவதையாக வச்சுண்டு 12 மாதமும் இந்த புருஷமேதத்தை பண்ணால் அங்கே உபஸ்தானம் ஜிதந்தா ஸ்தோத்திரம். ஜிதந்தா ஸ்தோத்திரம் ருக்விதானத்தில் சௌனகர் அந்த புருஷமேத பிரஷ்னத்தில் உபஸ்தான மந்திரங்களாக சொல்லியிருக்கார். அதனால் ஜிதந்தான்கிறது ஸ்தோத்திர ரூபமாக நம்ம சொல்லலாமே தவிர சொல்லின்றிருக்கோம் தவிர ஜிதந்தான்கிறது மந்திரம் தான். சாட்சாத்து கில மந்திரங்களாக நம்ம அது சனத்குமாரருக்கு நாரத உபதேசியமான மந்திரங்களாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸ்வேத. அது மாதிரி இந்த மூல மந்திரத்தில் பேதம் உண்டு. சம்ஹிதா பேதத்தினால ஒன்று துவாதசாட்சர பிராதான்யமான சம்ஹிதா, 2 அஷ்டாட்சர பிராதான்யமான சம்ஹிதா, 3வது உபயாத்மகமான சம்ஹிதா. இந்த தேவதா பிராதான்யம் இங்கே நம்ம மண்டலத்திலேயே நம்ம கல்பனம் பண்ணச்சே வாசுதேவபரமான மண்டலம், கும்பத்தில் வாசுதேவபரம், அக்னியில் வாசுதேவபரம், அடுத்தது பிம்பத்தில் வாசுதேவபரம். இந்த பஞ்சகால அதில் வச்சு துவாதசாட்சர சிந்தகா, பஞ்சகால பராயணாக, துவாதசாட்சர தத்வஜாக அங்கிறது பாஞ்சராத்திர அக்ஷரை எடுத்துக்காட்டு. அச்சித்திர பஞ்சகாலக்னஹான்னு சொல்லுது. இது மாதிரி இருக்கக்கூடிய இதில் வாசுதேவ துவாதசாட்சரி பிராதான்யமாக பகவத் வம்சத்தில் பிறந்து வாஜசனேய சாக்கா அத்தியனத்தில் அந்த பாரம்பரிய கிரமத்தில் காத்தியாயனாதி சூத்திரத்தில் சம்ஸ்காராதிகள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு அதை அவள் வம்ச பாரம்பரிய கிரமமாக பகவத் வம்சத்துலேருந்து யார் வந்திருக்காளோ அவள் முக்கியாதிகாரினா அவள் துவாதசாட்சர பிராதான்யமாக வச்சுருக்கோம். அடுத்தது நாராயண அஷ்டாட்சரி பிராதான்யமாக அவாக்கிட்ட அவள் அனுமதியோட அவளோட உபதேஷ்டவிய ரூபமாக துவாதசாட்சர மந்திரத்தையே உபதேசம் பண்ணிண்டு அதையே சிந்திக்கிறவாள் ஆகம சித்தாந்திகளா? இல்லை, மந்திர ஆகமத்தில் ரெண்டுத்துலேயுமே துவாதசாட்சர பிராதான்யம் நம்மளுக்கு தெரியாது. சரி, துவாதசாட்சர பிராதான்யம் தெரியாது. மந்திர சித்தாந்தத்தில் வரைச்சே அஷ்டாட்சர பிராதான்யம் ஜாஸ்தியாக தெரியறது. ஆகம சித்தாந்தத்தில் கேவல துவாதசாட்சர பிராதான்யம் தான் தெரியும். அதுதான் சொல்றது. ஆகம சித்தாந்திகள் என்பவர்கள் துவாதசாட்சரமேவ சிந்தகா இத்யர்த்தா. அதில் நம்மளுக்கு இப்போது நாரதீய சம்ஹிதா எடுத்துட்டோன்னா துவாதசாட்சர பிராதான்யம் ஆகம சித்தாந்தத்துக்கு சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அஷ்டாட்சர பிராதான்யமும் அங்கே ஏற்பட்டுருது. இப்போது இல்லை 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 நாரதிகிட்ட போக மாட்டான். இல்லை இல்லை, நான் பரமேஸ்வர சம்ஹிதை எடுத்துட்டாக்க ஒரு இடத்துல கூட அஷ்டாட்சர சம்பந்தமே கிடையாது. இப்போ இவர்களை நாம் ஆகம சித்தாந்திகள் என்று கொள்ளலாமா? தாராளமாக கொள்ளலாம். அதுதான் இப்போ துவாதசாட்சர பிராதான்யம் ஆகம சித்தாந்தத்தில் இருக்க தவிர அஷ்டாட்சர பிராதான்யம் கிடையாது என்கிறது கிடையாதுன்னு சொல்லல. இவர் அதை பற்றி பரிசீலனையே பண்ணலை. அதே சமயத்தில் ஈஸ்வர சம்ஹிதக்காரருடைய சிந்தனையில் வரும் பொழுது பூர்த்தியாக அஷ்டாட்சரம் வந்தாலும் 1-2 இடங்களில் துவாதசாட்சரம் எடுக்கிற மாதிரி தோன்றுறது. அப்போ இவர்களை நாம் மந்திர சித்தாந்திகள் என்று கொள்ளலாமா? இல்லை, இப்போ நம்மளுக்கு இந்த சம்ஹிதா பேதத்திலேயே நம்மளுக்கு தெரியறது. அதுதான் மூலமந்திரத்தில் 4 விதமான மூலமந்திரங்கள் நம்மளுக்கு. அது சம்பிரதாய ரீதியாக ஒத்துக்கிறேன். இல்லை, இதில் வரிச்சே சொல்லிடுறேன். இது துவாதசாட்சர பிரதானமாக முக்கியாதிகாரிகள் அஷ்டாட்சர பிராதான்யமாக வச்சுக்கல. மாமா தான் அதுக்கு சொல்லணும், அத்தாரிட்டி அவர் தான். இங்கே ஆகம சித்தாந்தத்தில் வரும் பொழுது காஞ்சிபுரமும் முக்கியாதி அதான் இப்போ அப்போ விபஜனம் எடுத்து சம்ஹிதா பேதத்தினால். சரி, இப்போ ஏகமூர்த்தி பிரதானம் என்பது மூலமூர்த்தியினுடைய ஸ்வரூபத்தில் வருமா
விமான திங்மூர்த்திகளோட சமஸ்கிருதத்தில் வருவாங்க. இல்லை அதில் அங்கே வரிச்சு ஏகமூர்த்தி என்பவர் யார்? அப்படி அதை தான் சொல்றேன். இப்போ இந்த 4மே ஏகமூர்த்தியாக தான் இருக்கின்றன. திரும்பி இப்படி சேர்க்க முடியும்? இல்லை இல்லை ஓ சுவாமி, ஏகமூர்த்தி பிரதானம்னா ஒருவர் தான் அங்கே இருக்கணும். வேற பரிவாரங்கள் எதுவுமே கிடையாது. ஸ்ரீதேவி பூதேவியோ இவாளோ யாருமே கிடையாது. வேற விசாரம் இல்லை இல்லை அங்கே வந்து இல்லை சித்தாந்தத்துக்கு தான் பொருள். இது வந்து வேற விசாரம் கிடையாது. இது வந்து சாட்சாத் பரவாசுதேவன் வியூகாந்தர விஷயம். ஏகமூர்த்தி பிரதானத்துல ஆகம சித்தாந்தம் என்று கொண்டு இப்ப ஸ்ரீரங்கம் என்பது இவருடைய மந்திரத்து ரீதியாக மந்திர ரீதியாக ஸ்ரீரங்கம் என்பது துவாதசாட்சரமாக இருப்பது ஆகம சித்தாந்தம்னு சொல்லிட்டார். சரி, அது அப்போ ஏகமூர்த்தி, ஏக மந்திரம், ஏக பேரம் ஆக அது ஆகம சித்தாந்தம். அதே மாதிரியாக அந்த ஏக பேரம் கருத்துல அடுத்ததாக இதே இவர் மந்திர சித்தாந்தம்னு எடுத்திருந்தாலும் ஏக பேரம், அதாவது எம்பெருமான் ஒத்தந்தான் இருக்கான், ஸ்ரீதேவி பூதேவிகள் யாரும் கிடையாது. அப்போ அந்த மந்திரம் அஷ்டாட்சரமாக மாறிவிடுறது. இவாளுக்கு துவாதசாட்சர சம்பந்தமே கிடையாதுன்னு இவருடைய வாதம், அவ அஷ்டாட்சர சம்பந்தமே கிடையாது என்றது அவளுடைய வாதம், இவா ரெண்டுமே கிடையாது விஷ்ணு ஷடக்ஷரம் தான் என்னது அவளுடைய வாதம். அப்போ இது எந்த சித்தாந்தத்துக்குள்ள இது சேரும் அப்படின்னு இல்லை இங்கே சித்தாந்த சப்தத்திலேயே வந்து ஒரு உபாயம் வந்து ஒரு இதில் வந்து பேர விசாரமே கிடையாது. இதில் ஒன்று ஒரே மூர்த்தியை வாசுதேவனை வந்து பரமனிஷ்டையோட அவனே அனன்யகதி என்கிற ஒரு நோக்கத்தோட பகவானை வந்து அது துவாதசாட்சர பிராதான்யமாவோ அஷ்டாட்சர பிராதான்யமாவோ ஆராதனம் பண்ணி மோட்சத்தை அடையிறது மந்திர சித்தாந்தத்தோட லட்சணம். இது இல்லை அங்கே இருக்க சொல் இருங்க. நெக்ஸ்ட் அடுத்தது ரெண்டாவது பட்சம், ரெண்டாவது வரிச்சே ஆகம சித்தாந்தத்தில் வரிச்சே வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் நாலு பேர்கிட்டையும் பரதேவதா நிஷ்ட துல்லியமாக சமானத்துவமாக இருந்தால் அந்த இதில் எடுக்கவே இல்லையா? சதுர்மூர்த்தி பிரதானந்தோ சதுர்மூர்த்தி பிரதானந்தோ அதெல்லாம் அங்கே போய் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆழ்வார் அங்கே இருக்கட்டும். இங்கே நீங்கள் வந்து விக்கிரகத்தை எடுத்துன்னு வராது. இது விக்கிரகத்து விசாரம் கிடையாது, வேற விசாரம் இல்லை. இது இங்கே மூர்த்தி என்ற சப்தம் வந்து பரதேவதா நிஷ்ட ஒரு மூர்த்தியில் மந்திர சித்தாந்தத்தில் இருக்குது, 4 மூர்த்திலையும் பரதேவதா நிஷ்ட ஆகம சித்தாந்தத்தில் இருக்குது, 9 மூர்த்திகள்லையும் துவாதச மூர்த்திகள்லையும் பரதேவதா நிஷ்ட தந்திர சித்தாந்தக்காரால் பார்க்குறா. திரிபக்திர பஞ்சபக்திராது தேவதா மூர்த்தி கிட்ட கூட பரதேவதா நிஷ்டையை வந்து தந்திராந்திர சித்தாந்தத்தில் பார்க்குறான். வாசுதேவனாக இருக்கக்கூடியவன் வந்து இங்கே சதுர்பக்திர ரூபமாக இருக்கக்கூடிய இவனும் அவனும் அபேதம் என்கிற ஒரு திருஷ்டியில் பார்த்து இவனை ஆராதனம் பண்ணி வியூகம் பிராப்பிய வியூகாத்து பரப்பிராப்தி. இது வந்து சித்தாந்தத்தில் வச்சு அந்த மூர்த்தியை பார்க்கக்கூடிய விதி. அங்கே உபாயத்தில் அங்கே பார்க்க ஒரு வார்த்தை சொன்னான், கர்ம சந்நியாசா. அங்கே கர்ம சந்நியாசம் பண்ணுற சப்தத்தில் வரைச்சு இந்த ஆகம சித்தாந்தத்தில் கிரியாவுக்கு வந்து சாட்சாத்து உபாய உபேய அபேதத்துவம். உபேயம் பகவான், உபாயம் பகவத் சமாராதனம். இது ரெண்டுமே வந்து ஏகத்துவம் தான், சமானம்தான். இதை வேற அதை வேறையே பார்க்கறது கிடையாது. சாத்திய சாதனம் ரெண்டுமே வந்து ஒரே ஒரே அதுகிட்ட போகல. ஆகம சித்தாந்த எம்பெருமான்றவர் யார்? அதுதான் இப்ப
இல்லை அங்கே வந்து சதுர்மூர்த்தியை வந்து துல்லிய சமான கக்ஷால பார்க்கறது. இப்போ நம்மளுக்கு வந்து பரதேவதா நிஷ்டை வந்து இந்த சித்தாந்தங்களில் அந்தந்த மூர்த்திகளை நம்மளுக்கு புரிஞ்சிருது. பரதேவதா அங்கே வாசுதேவன் ஒரே ஏகைவ மூர்த்தி ஆராத்திய மந்திர சித்தாந்தத்தில் அவன் அடியேன் என்ன சொன்னா விமான திங்மூர்த்திகள்ல தான் இந்த பேதங்கள் வரதோ? இல்லை ஏன்னா இந்த விமானம் இங்கே வரைச்சே வந்து தேவாலய ஸ்வரூபத்தில் விமானம் என்கிறது ஸ்தூல சரீரம், மூர்த்தி கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய பேரம் சூக்ஷ்ம சரீரம், தத் காரண சரீரத்தை ஆரோபணம், அதில் பகவன்மயத்வ பிரதிபாதனம் பிரதிஷ்டா. அதனால் ஸ்தூல சரீரம் தான், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தரகிதமாக இருக்கிறதுக்கு அவகாசமே கிடையாது, சமானத்துவம் தான். ஆனால் அங்கே வந்து நம்ம விமான தேவதா கல்பனத்திலேயே வாசுதேவாதயோவா புருஷாதயோவா வாசுதேவாதிகளோ அல்லது ஸ்ரீதராதி மூர்த்திகளோ அல்லது நிருசிம்மாதி மூர்த்திகளையோ நீ வந்து 4 திக்கிலையும் வச்சுக்கலாம்னு சம்ஹிதை வச்சனம் இருக்கிறதுனால ஆகம சித்தாந்தமாக கட்டப்பட்டக்கூடிய ஆலயத்தில் வாசுதேவாதி மூர்த்திகள் புரியுதா? அப்போ மந்திர சித்தாந்தமான ஆலயமாக நிறுத்தப்பட்ட மூர்த்திகளில் இந்த ஸ்ரீதராதி மூர்த்திகள், அடுத்ததாக ஹயக்ரீவன் வராகன் இவாள பிரதானமாக கொண்டு இருக்கக்கூடியது தந்திர சித்தாந்த ஆலயம். அந்த அடுத்தது நாரசிம்மன் பஞ்சபக்தன் இவா இதெல்லாம் சொல்றா இல்லையா? இந்த மாதிரியாக விமானங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தால் அது தந்திராந்தர சித்தாந்தமான ஆலயம் என்று சித்தாந்தம் செய்யலாமா அப்படி? ஏன்னா இந்த விமான சப்தத்தில் இல்லை விமானம் என்கிற சப்தத்தினால கோபுரம்ன்றது கிடையாது. விமானம் என்ற சப்தத்துக்கு அதிஷ்டான பாத பிரஸ்தர கிரீவ சிகர ஸ்தூபி இதெல்லாம் சேர்த்தா விமானம் பேர் தவிர மேலே இருக்கிற கோபுரத்துக்கு விமானம்ன்றது கிடையாது. விமானம் அதிஷ்டானத்திலேருந்து ஸ்தூபி பரியந்தம் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் அது பஞ்சாங்கமா துவாதசாங்கமா அஷ்டாதசாங்கமா சேர்த்தா இதுக்கு விமானம் என்கிற பேர். இதெல்லாம் ஒரே மூர்த்தியை வந்து ஆராதனம். இவன் வந்து பரரூபியாக ஆராதனம் பண்ணுறானா, இவனை வியூகரூபியாக நினைக்கிறானா, இல்லை விபவஸ்வரூபியாக ஆராதனம். இவனோட திருஷ்டியை வந்து அந்த பேதம் வந்து அங்கே தான். ஒன்று ஏகமூர்த்தியா இல்லை வியூகமூர்த்தி மாதிரி சதுர்மூர்த்தியா இல்லை விபவாதிகளா. இப்போ ஆகம சித்தாந்தம் எடுத்து மந்திர சித்தாந்தம்னு சொன்னாங்க. அங்கே தான் ஏகை வாசுதேவன் ஒண்டி தான். அவன் தான் பாத்மத்திலே நம்மளுக்கு தெரியறது. அவன் தான் வந்து 2 வேதா ஆத்மானம் வேதா விபஜ்யா இங்கே வரைச்சே விபுஜத்தோடு இருக்கக்கூடிய வாசுதேவன், சதுர்புஜத்தோடு இருக்கக்கூடிய நாராயணனா அவனே பிரியனான்றது நம்மளுக்கு அங்கே தெரியுது. அதனால் அங்கே ஏகமூர்த்தி தான் தானே வந்து எல்லாமே பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தோடு இருக்கக்கூடிய பகுதியே இருக்கான்றதுனால ஏகமூர்த்தி அங்கே மந்திர சித்தம். அதான் இப்போ அடுத்தது வந்து தாயார் வந்து இப்போ மந்திர சித்தாந்தத்தில் ஒரு வாக்கியம் ஸ்ரீயாதயா கேவலாவா பரிவிருத்தாவான்கிற இந்த சப்தத்தில் சில மந்திர சித்தாந்த சம்ஹிதத்தை வந்து தாயாரோட சேர்த்து தான் ஏகைவமூர்த்தி ஆராதனை சொல்லப்பட்டிருக்கு. சம்ஹிதலையே வித்தியாசம் வந்துடுது, பின்னமாக இருக்குது. பௌஷ்கரத்தில் சொல்லப்பட்ட லக்ஷணம் பாத்மத்தில் சொல்லப்பட்ட லக்ஷணத்துக்கும் பின்னமாக இருக்குது. ஏன்னா சுதந்திர வீரலட்சுமின்னு சொல்கிறேன், அப்போ பிராதானியம். நான் பரதந்திர வீரலட்சுமி வரேன், சுதந்திர வீரலட்சுமி ஆராதனை. இப்போ பரமேஸ்வர ரீதியாக பார்த்தோம்னா கேவலம் எம்பெருமான் ஒத்தனுக்கு தான் அங்கே பிராதானியம் கொடுக்குறாங்க. நாட்டியாரே அங்கே வரல, நாட்டியாருக்கு திருவாரூரமே கிடையாது. நாச்சியார் லயம் போகம் வீரம் 3 சேர்ந்தேன்னு வரும். லயம் திருமணியில் இருக்காது இல்லையா? யோகம் போகம் வீரம் 3 அதான் லயம் போகம். யோகலக்ஷ்மியாக போகலக்ஷ்மியாக தேவேன சக பூஜனம் வீரலட்சுமியும் பிரதக்கேகே சம்ஸ்கிருதம் இருக்கு. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பரமேஸ்வர சம்ஹிதை ரீதியாக அங்கே மகாலட்சுமியினுடைய ஆராதனமோ வீரலட்சுமியினுடைய பேரோ சொல்லப்படவே இல்லை. அதனால இது ஆகம சித்தாந்தத்தை சேருமான்றதுக்காக கேட்குறேன்.
அந்த இடத்துல இருக்கிறதுல பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. கூடாதுன்னு யாருமே சொல்லுவாங்க. அவளுக்கு தான் உற்சவம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. இருக்கிறதுல தந்திர இல்லையே சொல்ல முடியாது. ஆகம சித்தாந்தம் என்பதானது எப்படி நிர்தாரணம் செய்வது என்பதுதான் பிரச்சனை. முகத்தில் வைரட்சணி இருக்கொண்டும் ஐக்கிரீவன் மாதிரி இல்லை. இவாளுக்கு தான் அந்த ரெண்டு மந்திர சித்தாந்தமோ ஆர்வ சித்தாந்தமோ வராது. தந்திர சித்தாந்தத்தால் தான் இவாளை இது பண்ணணும். அந்த சரீரத்தினுடைய முகத்தினுடைய ஆதாரத்தை உதவி இல்லாமல் தான் இருக்கணும்னு நிர்பந்தம் கிடையாது. இதே உதவி இருந்தாலும் இந்த தந்திர சித்தாந்தம் இந்த ஆர்வ சித்தாந்தம் மந்திர சித்தாந்தத்தை உபயோகப்படுத்தலாம். முக்கியமானது அதில் அதான் பாரமேஸ்வரர் சொல்கிறார், ஈஸ்வரர் சொல்கிறார், எல்லாம் சொல்கிறாங்கன்னா அது கிட்ட அங்கே ஏற்பட்ட நன்மை கீழே ஏற்பட்ட இது நம்பிக்கைகள். அவர் சொல்கிறேன் பாரமேஸ்வரர் சாத்துவத்துக்கு சாத்துவம் ஒன்று ஜெகத்தே தேவானம்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே சொல்லி வந்து இந்தந்த இடத்துல நித்த விட்டு பாராமணமும் இல்லை. ஈஸ்வர சாத்துவ சம்பளி முதல்ல ஈஸ்வர சம்பளி எடுத்து பார்த்தோம்னா அந்த ஈஸ்வரன் முதல்ல சொல்ற கமங்கள் வந்து கொண்டு வர அந்த சொல்லிட்டு அவர் சொல்ல அதுக்கு எந்தெந்த இடத்துல உபயோகம்னு விசாரிக்கிறேன். அதான் அங்கே சொல்ற 3 இடத்துல 3 சம்பளி சொல்ற 3 இடத்துல விசாரிச்சாரு. ಮಂತ್ರ ವಿನಿಯೋಗಮೋ ಮಂತ್ರ ವಿನಿಯೋಗಮೋ ಮಂತ್ರ சித்தாந்தத்தில் வரைச்சே வேத மந்திரங்களோ கல்ப மந்திரங்களோ ரெண்டுமே வந்து சாமியத்துவம். ஆகம சித்தாந்தத்தில் வரைச்சே வைதிக மந்திரம் ஒரு 25%, கல்ப மந்திரங்கள் 75% வருது. தந்திர சித்தாந்தத்தில் வரைச்சே ஆகம மந்திரங்கள் கல்ப மந்திரங்களும் ಸಂಪೂರ್ಣமாக ಬಲಿಪೀಠமே ಇದೆಯಾ? ಮಹಾಬಲಿಪೀಠಮೂ ಇಲ್ಲದ ಬಲಿಪೀಠ ಇಲ್ಲ ಹೋಮೇನ ಅನುವಿದ್ಯ ಅನ್ನದ ದೇವತೆಗಳಿಗೆ ಅನ್ನೊಂದು ಬಲಿಪ್ರದಾನ கோமயத்தினால ஒரு பீட்ட கல்பனம் என்ன எல்லா நிரப்பிய சாத்தியம் ஹோமயாலயம் பண்ணி அந்த பலி சாதிக்கலாம் தான் சசரீரமாக இருந்தால் அந்த வந்து பலிபீடம் சசரீர ரூபமாக அந்த பலிபீடம் இல்லைன்னா அசரீரமாக அவங்களுக்கு சூரிய சரீரம் கிடையாது. அங்கே புரோக்ஷம் பண்ணி அந்த தேவதா தியானம் பலியாத ஆராதனை இருக்காது. என்பதெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணத்தில் சொல்லி வச்சிருக்கனால நித்தியப்படி திருவாராதன பூர்த்தி என்பது அதான்ப்பா நித்தியப்படியிலேயே அவனுக்கு பூர்ண ஆராதனம் என்பது பல்யந்தம் பூர்த்தி பண்ணாதான் அது உத்தமமான ஆராதனமா ஆகிறது. அப்படி இல்லாத பட்சத்துல அது வந்து அவன் என்னைக்கு போறது எங்க போய் அதனால இதெல்லாம் ரோட்ல போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் மகாபலி பீடம் என்பது அத்தியவசாரம். அடுத்ததாக சரி, இப்போ மண்டல பேதம் சொல்லச்சே அதில் இப்போ அஷ்டாட்சர மண்டலம் ஆமாம் பற்றி சுவாமி சாச்சார். இப்போ அந்த அஷ்டாட்சர மண்டல தேவதை ஆவாகனத்தில் முதல்ல மூலம் அந்த இடத்துல துவாசாட்சரம் இல்லைன்னா அஷ்டாட்சரம் ஆவாகனம் பண்ணணும்.
துவாதசாட்சரம் அட்டாக்கம்னா விநியாசமே வேற இருக்கு. ஆமாடியன் மண்டல விஞ்ஞானம் அஷ்டதலம் அஷ்டாரங்கள்லாம் போடுற மாதிரி அடியன். அப்போ அதில் ஆவாகன கிரமத்தில் வரைச்சே முதல்ல மூலத்திலையும் அஷ்டாட்சரமும் அதுக்கு அடுத்தபடியாக வியாப்ஜாதிகள் திரும்ப அந்த மாதிரி இன்னொரு இடத்துல வரைச்ச தலாந்த வளையத்தில் வரைச்சு திரும்ப வியாப்ஜாதிகள் அப்படின்னு அனுஷ்டானத்தில் பண்ணிடுறோம். அந்த மாதிரி பௌனருக்தியம் வரலாமா இல்லை வேற ஏதான தேவதைகள் அது இருக்கா? அதுக்கு பிரமாணம் இருக்கா? இல்லை, மண்டலமே வந்து மொத்தம் 8 மண்டலங்கள் வந்து நித்தியம், மீதி எல்லாம் காமியம். பௌஷ்கரத்தில் நிறைய மண்டலங்களாக சொல்லியிருக்கு காமியம். 8 மண்டலத்தில் வரைச்சு துவாதசாட்சரபரமான சக்கராப்ஜ மண்டலம், துவாதசாட்சரபரமான பத்மமண்டலம், அஷ்டாட்சரபரமான சக்கராப்ஜ மண்டலம், அஷ்டாட்சரபரமான பத்மமண்டலம், பத்ரக மண்டலம், ஸ்வஸ்திக மண்டலம், சௌரமண்டலம், சோமமண்டலம். இது 8 நித்தியம். பகவத் சமாராதனம் ஆதிபத்ம மண்டலம்னு ஒன்று இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம கைங்கரிக்கிற வச்சுக்கல, அப்படியே இருக்கட்டும், சௌக்கியமா இருக்கட்டும். அதனால அது ஆதிபத்ம மண்டலம் தான். கபிஞ்சல சம்ஹிதாவில் வந்து புஷ்ப விதியில் வரைச்சு அர்களா லட்சணம் நம்ம பிஹெச்டியில் வரைஞ்சு காட்டியிருக்கோம். அது அர்களா விதியில் வச்சிருக்கோம். அதனால வந்து இதில் வரைச்சே வந்து வேதம் வந்து துவாதசாட்சர பிராதான்யமாக இருக்கச்சே அஷ்டாட்சர ஆவாகனம் பண்ணுறதோ அது இல்லை. என்னோட கேள்வியே அது கிடையாது. அந்த கேசராதி அதான் நீங்கள் மாறி வருதுன்றது மாறி வராது. உபதாதிகளே 2 இடத்துல வராது. உபதாதிகளே இல்லை, 2 இடத்துல ஒரே வியாப்தியாதிகளே 2 இடத்துல வரா, சங்காதியே 2 இடத்துல வராளே, அந்த மாதிரி வரத்துக்கு பிரமாணம் இருக்கா? வரலாம் தாராளமாக. தாராளமாக சம்ஹிதா நான் சுவாமி 2 இடத்துல வராளே அந்த மாதிரி ஏன்னா இப்போ சில இடத்துல அந்த இப்போ நம்ம அது துவாதசாட்சரத்தில் வரைச்சே அறத்தில் இதில் வரைச்சே விஷ்ணுவாதி மூர்த்திகளை அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணுறோம். அதில் இப்போ விஷ்ணுவாதி இப்போ நிறைய பிரகரணத்தில் விஷ்ணு மது திரிக்கிரமான ஸ்ரீதேஷிக பத்மநாப தாமோதரனும் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த மாதிரி இந்த கேசவாதி மூர்த்தி கேசவ நாராயண மாதவ கோவிந்தன் இல்லாத நிறைய பிரகரணத்தில் நம்ம ஆவாகனம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்துச்சு இந்த அறத்தில் வரைச்சே விஷ்ணு மது திரிக்கிரமான ஸ்ரீதேஷிக பத்மநாப தாமோதரனும் எடுத்துக்கிற ஆவாகனம் பண்ணலாமா? அதுக்கு இல்லை இந்த சங்காதிகளை சக்கராதிகளை அவால 2 இடத்துல வர காலத்தில் அதுக்கு பிரமாணம் இருக்கா? வியாப்தியாதிகளும் 12 பேர் வரா. ஆமாடியன் அது வராடியன் இதில் வரைச்சு ஸ்ரீயாதிகள் இந்த மாதிரி ஆவாகனம் பண்ணுற காலத்தில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பிரமாணம் இருக்கா? தாராளமாக அந்த பிரமாணம் தான்